எனக்கு 9 மணிக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நான் ஒரு 8:45 மணிக்கு போகிறேன். மறந்த முகத்தோடு வரவேற்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு அனுபவங்களை சொன்னார். உண்மையிலேயே நான் எழுத அப்படி கண்ணீர் வந்துடுச்சு. பல்வேறு அரசியல் ஆளுமைகளை நான் சந்திச்சிருக்கேன் என்னுடைய 50 ஆண்டுகால இந்த பயணத்தில். அப்படி ஒரு மனிதனை சந்தித்ததே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியால் பிரியாமல், மதத்தால் பிரியாமல், தமிழன் என்ற இனத்தோடு, அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். நேற்று மறைந்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள், அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் எதை இருந்துச்சு? பலமுறை சிறை சென்றவர். அவர் தொடக்க காலத்தில் 50களில் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை வந்த பொழுது அவர் அனுபவித்த கொடுமை என்பது நாமெல்லாம் படித்து பார்த்தா கண்ணீர் வரும். அவர் கீழே படுக்க வச்சு ஒரு பூட்ஸ், அப்போ இப்போ ரொம்ப மெலிதான பூட்ஸ் இருக்குது. அப்போ குதிரை லாடம் போட்ட கனமான பூட்ஸ் கால் இருக்கும். அவரை படுக்க வச்சு பூட்ஸ் காலில் அழுத்தி மீசியை பிடிங்கிருக்காங்க. அப்படியே ரத்தம் கசிய அலற துடிக்க. அப்படி இருந்தும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் கடைசி வரை ஒரு மிகப்பெரிய போராளியாக, தேர்தல் அரசியலில் அவர் தோற்றிருக்கலாம், ஆனால் இந்திய தேசிய ஜனநாயக அரசியல் மிகப்பெரிய வெற்றியாளராகத்தான் அவர் பயணித்தார். நல்ல மனிதர், திறமையானவர், மக்களுக்கான தலைவர். அவர் சட்டப்பேரவையில் தன் குரலை எழுப்ப வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சியும் கருது. ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு மிகச்சிறந்த பொது உடைமை போராளியை தோற்கடித்து விட்டார்கள். அது தொடர்பாக பதிவுகள்லாம் கூட நான் போட்டேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நேற்று மறைந்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் பற்றி உங்களுக்கு நீண்ட அனுபவம் உள்ள நபர், உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபரும் கூட, அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் எது இருந்துச்சு நான் சொல்கிறேன். போராளி என்கிற முறையில் அது சுவாரஸ்யமான தகவலாக இருக்காது. ஒரு மிகப்பெரிய வலிகள் அடங்கியதாக தான் அந்த தகவல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பொது உடைமை போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர் தொடக்க காலம் முதலே அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை, தொழிலாளர்களுடைய மேம்பாட்டை, மிக மிக விளிம்பு நிலையில் இருந்த தலித் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக போராடியவர். பல்வேறு சமூக நல செயல்களில் ஈடுபட்டவர். பலமுறை சிறை சென்றவர். அவர் தொடக்க காலத்தில் 50களில் அந்த தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை வந்த பொழுது அவர் அனுபவித்த கொடுமை என்பது நாமெல்லாம் படித்து பார்த்தா கண்ணீர் வரும். இதயத்திலிருந்து ரத்தம் கசியும். ஒரு முறை மலைப்பிரதேசத்தில் போலீஸ்கிட்ட மாட்டிட்டார் தலைமுறை வாழ்க்கிற போது. அவரை கீழே படுக்க வச்சு ஒரு பூட்ஸ், அப்போ இப்போ ரொம்ப மெலிதான பூட்ஸ் இருக்குது. அப்போ குதிரை லாடம் போட்ட கனமான பூட்ஸ் கால் இருக்கும். அவரை படுக்க வச்சு பூட்ஸ் காலில் அழுத்தி மீசியை பிடிங்கிருக்காங்க. அப்படியே ரத்தம் கசிய அலற துடிக்க. அப்படி இருந்தும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் கடைசி வரை ஒரு மிகப்பெரிய போராளியாக, தேர்தல் அரசியலில் அவர் தோற்றிருக்கலாம், ஆனால் இந்திய தேசிய ஜனநாயக அரசியல் மிகப்பெரிய வெற்றியாளராகத்தான் அவர் பயணித்தார். இதயம் பேசுகிறது பத்திரிகை, ஆனந்தோடலேருந்து மணியன் தொடங்கின இதயம் பேசுகிறது பத்திரிகை அவரை நேர்காணல் நடத்த சார். 2வது முறையாகவும் அவர் கட்சியினுடைய மாநில செயலாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக அவர் பொறுப்பேற்ற அந்த காலத்தில் தான் அன்றைய பாலநல்லம், ஒரு கூரை வைந்த ஒரு அரங்கம் இருக்கும், அங்கே தான் உட்காந்து ஒரு அறையில், பக்கத்தில் இருக்கிற அறையில் இருந்தார். எனக்கு 9 மணிக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நான் ஒரு 8:45 மணிக்கு போகிறேன். ஆனால் அவர் 8:30 மணிக்கே தயாராகி, ஐயா அறையில் இருக்காங்க, தோழர் RNK உள்ள அறையில் இருக்காங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படி போன மறந்த முகத்தோடு வரவேற்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு அனுபவங்களை சொன்னார். உண்மையிலேயே நான் எழுத அப்படி கண்ணீர் வந்துடுச்சு. பல்வேறு அரசியல் ஆளுமைகளை நான் சந்திச்சிருக்கேன் என்னுடைய 50 ஆண்டுகால இந்த பயணத்தில்.
அப்படி ஒரு மனிதனை சந்தித்ததே இல்லை. அவருடைய வாழ்க்கை என்பது அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஆசிரியர் இதயம் பேசுகிறது மணியன் ஐயா அவர்களிடம் போய் இந்த பதிவை சொன்னேன். எழுதிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் எழுதி கொடுக்குற போது சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர், ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற திராவிட கட்சியினுடைய நிர்வாகிகள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்க்குறோம். ஆனால் 50-60 ஆண்டு கால பொது வாழ்வில் இருந்த ஒரு தோழர் தன்னுடைய அலுவலகத்திற்கு வருவதற்கே காத்து கிடந்து இன்னொரு கட்சி நிர்வாகிகளுடைய கார் வரும் வரைக்கும் காத்திருந்து வந்து அவர் அந்த முதல் காலகட்டத்தில் அந்த அறையில் தான், அந்த வாழநெல்ல அறையில் தான் தங்கியிருப்பார். மிக எளிமையான ஆட்களுடைய இருப்போம். அந்த இடங்கள்லாமே பார்த்துட்டு வந்து இதை பதிவு பண்ண உடனே நான் சொன்னேன், ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் போன்ற ஒரு தோற்றம், ஒரு சாதாரண கதராடையும் ஒரு துண்டும் போட்டு அமர்ந்திருந்தார். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்ததுன்னு ஒரு பக்கமே அவரை பற்றி நான் முன்னுரை எழுதினேன். இந்த முன்னுரையை படிச்சுட்டு தன்னுடைய பொறுப்பாசிரியர் முருகன் இருந்தார். அவரை மணியன் அழைச்சி, இன்றைக்கி இதுதான் கவர் ஸ்டோரி, துரைக்கண்ணன் நல்லா எழுதியிருக்கிறாரு, ஒரு லைன் கூட மாறாமல் அப்படியே போடுங்கன்னு அன்றைய இதயம் பேசுகிறதுல அட்டைப்படத்தில் RNK நல்லகண்ண ஐயா போட்டு அந்த 4 பக்க கட்டுரையும் வந்தது. அந்த சந்தித்து அந்த நேர்காணலை நடத்தி என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். ஐயா அவருடைய மறைவு உண்மையிலே இந்த சமுதாயத்திற்கு பேர் இழப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, அவரை தோற்கடித்த ஒரு சம்பவம் சொல்லும்போது அதில் கலைஞர் அவருடைய பங்களிப்பு இருந்துச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்களே, அது உண்மைதானா? அது இல்லை, அது சூழல் எப்படியா நிச்சயமாக. அதாவது இந்த பாழாய் போன அரசியல் இப்படி தான் இருக்கிறது. ஒரு சிறந்த மனிதர் எல்லோருமே பொது வேட்பாளராக அவரை அறிவிச்சுட்டு அரசியல்வாதிகள் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறோம். எல்லோருமே ஒரு நல்ல மனிதர், திறமையானவர், மக்களுக்கான தலைவர், அவர் சட்டப்பேரவையில் வந்து தன் குரலை எழுப்ப வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சியும் கருதியிருக்கிறோம். ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு மிகச்சிறந்த பொது உடைமை போராளியை தோற்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிறதான். அது தொடர்பாக பதிவுகள்லாம் கூட நான் போட்டிருந்தேன். இது இல்லை அப்படின்னு. நம்ம சமுதாயமே அப்படி தான் இருக்குங்க. தனிமனிதர் ஒழுக்கமானவர், நேர்மையானவர் இந்த அரசியலில் நீடிக்க முடியாதுங்கிறதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்லலாம். டாக்டர் MS உதயமூர்த்தி ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவர் மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி பரீட்சார்த்தமாக களத்துக்கு வர்றார். இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நான் பயணிக்க போகிறேன். ஒரு 50-52 இடங்களில் வேட்பாளர் போட்டார். ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க முடியல. அவர் பேரறிஞர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர், செல்வி ஜெயலலிதா என்று பல்வேறு ஆளுமைகளோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர் தனித்து போட்டியிட்ட பொழுது வெறும் 600 வாக்குகள் வாங்குகிறார். அப்போ அந்த அரசியல் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அவரை எதிர்த்து சுயேட்சை சின்னத்தில் நடிகர் SV சேகர் போட்டு 1220 ஓட்டு வாங்கி அவர் வீட்டில் நாவலர் படத்தை வச்சுருந்துருக்கார். நண்பர்கள் போய் கேட்டபோது அரசியலில் இவரோட நான் பெரிய ஆள், அவர் பாரு 630 ஓட்டு தான், நான் 1000 வச்சு சொல்லியிருக்காரு. அந்த அளவிற்கு தான் அந்த அரசியல் இருக்காது. ஒரு மிகச்சிறந்த படிப்பாளி, அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்திகிட்ட தனிச் செயலாளராக இருந்தவர், வெளியுறவு செயலாளராக இருந்தார். பார்சாரதின்னு பேர். மதுரை மத்திய தொகுதியில் நாடாளுமன்றத்துக்கு போட்டி எடுக்கிறார். அவரை எதிர்த்து 2.5 லட்சம் 1 லட்சம் ஓட்டெல்லாம் கட்சிக்காரங்க வாங்குகிறாங்க. அவருக்கு வெறும் 10,000 12,000 ஓட்டு வாங்க. இந்த அரசியல் என்பது நேர்மையாளர்களை அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு எதுவெல்லாம் உதாரணம். இப்போ நேரடியாக தோற்கடிக்கப்பட்டாரா கலைஞரால்? எது? ஆமாம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது அவங்க கம்யூனிஸ்ட் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது போது அப்போ கட்சி ரீதியாக வருகிற பொழுது தன் வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் தானே, அந்த நிலைப்பாட்டில் தான். நேரடிங்கிறது இல்லை, கட்சி ரீதியாக அணி மாறுகிற பொழுது எதிர் நிலைப்பாட்டை எடுப்பாங்கள்ல, அந்த அடிப்படையில் தான் அது தோல்வி ஏற்பட்டது. நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்காது நீங்கள், பட் இது ரொம்ப புது செய்தியாக இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம மக்கள்கிட்ட சேர்ப்போம். அடுத்தடுத்த முறையில் இன்னும் பல தலைவர்களை பற்றி நம்ம பேச தான் போகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.